சீட் பெல்ட் அணியல அப்படின்னாக்கா அது தவறுதான். எங்ககிட்ட 7000 வண்டிக்கு சீட் பெல்ட்டே இல்ல. இப்ப அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது? உங்களுடைய சட்டம் தன் கடமை செய்யணும். உங்களுடைய நடவடிக்கை பொதுவாக இருக்கணும். ஒரு ஆம்னி பஸ் மேல இந்த 2-3 நாட்கள்ல ஒரு ஆம்னி பஸ் மேல உங்களுடைய ஓவர் ஸ்பீடு புகார் பதிவு பண்ணிருக்கா? கடந்த வாரம் இது உண்மையான சம்பவம். திருநெல்வேலியில ஒரு விமன் போலீஸ் பெண் காவலர் ஒருத்தர் சீருடையில இல்லாம வராங்க. அவங்க காவலர்னு தெரியும், ரெகுலரா நம்ம வண்டியில வர்றவங்கன்னு சொல்லி நடத்துனர் ஏத்திட்டு வராரு. ஆனா அதே சிஐ செக்கிங் இன்ஸ்பெக்டர் செக் பண்ணி அந்த நடத்துனருக்கு 200 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காரு. சார், இப்போ இந்த 2 நாள்ல ஃபைன் போடையில பார்த்தோம், சீட் பெல்ட் எல்லாம் போடலன்னு நிறைய இடத்துல ஃபைன் பண்ணியிருந்தாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? காவல்துறையில இருந்து ஒரு அறிவிப்பு கூட கொடுத்திருந்தாங்க, பேப்பர் எல்லாம் வந்திருந்தது. சட்டம் தன் கடமையை செய்யணும். சட்டம் தன் கடமையை செய்யல, எங்களுக்கு மாற்று கருத்துல, அதுக்கு எங்களுக்கு வருத்தமும் கிடையாது. சீட் பெல்ட் அணியல அப்படின்னாக்கா அது தவறுதான் ஆச்சுங்களா. இப்ப மத்த பேருந்துகளுக்கெல்லாம் எங்ககிட்ட 7000 வண்டிக்கு சீட் பெல்ட்டே இல்ல. இப்ப அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது? அப்ப சீட் பெல்ட் அணியணுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கும்போது சீட் பெல்ட்டே இல்லாத பேருந்து அனுமதிக்க முடியுமா? அப்ப அதையும் இந்த அரசும் காவல்துறையும் பரிசீலிக்கணும், எடுத்துக்கணும். அதை விட இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லி சார்ஜ் பண்ணியிருக்காங்க நிறைய டிரைவருக்கு. இந்த அபராதங்கள் எல்லாமே நடத்துனரும் ஓட்டுநரும் அவங்களுடைய சொந்த கை காசுல இருந்து அதை கட்ட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கு ஆச்சுங்களா. இப்ப ஓவர் ஸ்பீடுங்கிறப்ப இன்னைக்கு எத்தனை ஆம்னி பஸ் போச்சு? உங்களுடைய சட்டம் தன் கடமை செய்யணும். உங்களுடைய நடவடிக்கை பொதுவாக இருக்கணும். தமிழகம் முழுவதும் பொதுவாக இருக்கணும். ஒரு ஆம்னி பஸ் மேல இந்த 2-3 நாட்கள்ல, அதாவது 21ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது, அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆம்னி பஸ் மேல உங்களுடைய ஓவர் ஸ்பீடு புகார் பதிவு பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மாதிரி கிடையவே கிடையாது. அது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. ஏன்னா பொதுவான நடவடிக்கை காவல்துறை இல்ல. இது அதனாலதான் இந்த பனிப்போர் இப்ப ஏற்பட்டிருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். வாரண்டோட வரக்கூடிய காவலர்கள் அனுமதிக்கப்படுறாங்களா? அவங்க எல்லாம் பேருந்தை பயன்படுத்துறாங்களா சார்? இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அவங்கள ஒரு பெரிய இஷ்யூவாவே எடுத்துக்கல. காவலர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்க பயணத்துல பேருந்துகள் எங்க சட்டத்தை மீறி, எங்களுக்கு இருக்கிற அறிவுரைகளை மீறியும் எங்களுடைய நடத்துனர்கள் ஏத்திக்கிட்டு தான் போயிட்டு வராங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. கடந்த வாரம் இது உண்மையான சம்பவம். திருநெல்வேலியில ஒரு விமன் போலீஸ் பெண் காவலர் ஒருத்தர் சீருடையில இல்லாம வராங்க. அவங்க காவலர்னு தெரியும், ரெகுலரா நம்ம வண்டியில வர்றவங்கன்னு சொல்லி நடத்துனர் ஏத்திட்டு வராரு. ஆனா அதே சிஐ செக்கிங் இன்ஸ்பெக்டர் செக் பண்ணி அந்த நடத்துனருக்கு 200 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காரு. பரிசோதனை அறிக்கை கொடுத்திருக்காரு. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான சம்பவங்களெல்லாம் நம்ம பரிசீலிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கு. எங்களுக்கு இருக்கிற நெருக்கடி இப்படி இருக்கு. அப்ப இந்த மாதிரி சூழல்ல தான் எங்களுடைய நடத்துனர்கள் அந்த மாதிரியான சூழ்நிலையில கொஞ்சம் தொலைதூர பேருந்துகள்ல பயணச்சீட்டு எடுங்கன்னு கட்டாயப்படுறாங்க. பயணச்சீட்டு இல்லாமலும் பயணிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு நட்பு ரீதியா அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் உத்தரவுகளே இல்லாத போதும் நடந்துகிட்டு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்குமே. இந்த பரிசோதனை அறிக்கைன்னு சொல்றீங்களா சார்? அது என்ன சார்? ஒரு நடத்துனர் ஒரு காவல்துறை அதிகாரி ஏத்தி வர்றாரு, இப்ப சிஐ அவருக்கு அபராதம் விதிக்கிறாங்கன்னா அந்த பரிசோதனை அறிக்கைங்கிறது என்ன மாதிரி நடவடிக்கை இருக்கு? இல்ல, பொதுவாவே எங்க வண்டியில ஒரு சின்ன உதாரணம், ஒரு சில நடத்துனர்கள் பணத்தை வாங்கிட்டு டிக்கெட் தராம, அல்லது பயணிட்டு பணமே தராம டிக்கெட் அவங்க வாங்காம, அப்படிங்கிற ஒரு இதை ஆய்வு பண்ணுவாங்க. அப்ப நீங்க மாநகர் ஃபுல்லாவே பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி ஆய்வு பண்ணுவாங்க. அப்படி ஆய்வு பண்ணப்ப குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நடத்துனருக்கு பரிசோதனை அறிக்கை கொடுப்பாங்க. அந்த பரிசோதனை அறிக்கை கொடுத்தா அடுத்தது மெமோ வரும். அந்த குறிப்பானை வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது உள் விசாரணை, அதுக்கப்புறம் அவருடைய சம்பளம், கட்டு, தண்டனை, இது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த தண்டனைங்கிறது நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100-200 அபராதம் எல்லாம் கிடையாது. அவருடைய அடிப்படை சம்பளத்தை ஒன்னு குறைக்கிறாங்க, இல்லையா அடுத்து வர இன்கிரிமெண்ட்டை 2 இன்கிரிமெண்ட் 3 இன்கிரிமெண்ட்னு தள்ளி வைக்கிறாங்க. சோ இதையெல்லாம் பரிசீலிச்சுதான் இந்த மாதிரியான விவாதங்கள்லாம் வருது. 4 நெறியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நடத்துனர் மேல எந்த தவறுமே இல்லை. காவலர் என்ன பேசினார் என்பது அது ஒரு ஊடகங்கள்ல எல்லா ஊடகங்களையுமே வந்திருக்கு. அப்ப அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் எங்களுடைய நடத்துனர் மேல அந்த இதுல தவறு இல்லை. காவல்துறையினருடைய செயல்பாடு மிரட்டும் வகையில இருக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான குரல் எல்லா தொழிற்சங்கமும் முன்வைக்கிறாங்க. உண்மை. அது பத்தி இந்த மிரட்டல் எங்களை மிரட்டல, இந்த அரசாங்கத்தை தான் மிரட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இதனால எங்களுடைய டிரைவருக்கோ கண்டக்டருக்கோ எங்களுக்கோ பாதிப்பு கிடையாது. ஒரு குறைந்த அளவு பாதிப்பு இருக்கு, அதை நாங்க சரி பண்ணிக்குவோம், எங்களால முடியும். ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 4 நாட்களும் வார இறுதி வீக்கெண்டு ஸ்பெஷல்னு ஓட்டிட்டு இருக்கோம்.
இன்னைக்கு நீங்க கூடுதல் பயணிகளை ஏத்தணும். இன்னைக்கு கூடுதல் பயணிகளை ஏத்தியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் எங்க கண்டக்டர் இருக்கு. ஆனா இன்னைக்கு காவல்துறை ஓவர்லோடு அப்படின்னு 1000 ரூபாய் ஃபைன் பண்றாங்க. அப்படி ஃபைன் பண்ணா ஓவர்லோடு நாங்க ஏத்தாம எக்ஸாக்டா சீட்டிங் கெப்பாசிட்டியில மட்டும் வண்டி பயணிகளை ஏத்துனாக்கா இந்த அரசுக்கு தான் அது மக்கள் மத்தியில கெட்ட பேர் வரும். காரணம் என்னன்னா அவங்க சொந்த ஊருக்கு போக முடியாது. இன்னைக்கு மதுரை, திருச்சி, கோவை, சேலம், சென்னை இங்க இருந்து வெள்ளிக்கிழமையெல்லாம் பயணிகள் அதிக அளவுல ஏறுவாங்க. அப்ப இவங்களை எல்லாத்தையும் அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு போக வேண்டிய கட்டாயம் வீக்கெண்ட் ஸ்பெஷலா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இது எல்லாமே முழுக்க முழுக்க எங்க பாதிக்கலாம், இதனுடைய கோபங்கள் எல்லாமே அரசாங்கத்து மேலதான் வரும். அதனாலதான் அரசாங்கம் உடனே இதுல தலையிட்டு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.